இந்த கரூர் கூட்ட நெரிசல்ல 41 பேர் இறந்து போனதுக்கு தனிநபர் மட்டும் காரணம் இல்ல அப்படின்னு அஜித்குமார் ஒரு தனியார் யூடியூப் சேனலுக்கு பேட்டி கொடுத்திருக்காரு. அது அவர் மேலும் என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா, ரசிகர்கள் அவங்களோட அன்ப காட்டுறோன்ற பேர்ல இந்த மாரி ரியாக்ட் பண்றது சரியில்ல அப்படின்ற மாரி சொல்லியிருக்காரு. தென் இந்த மாரி கூட்டம் கூடுறத தன்னோட பவர்ன்னு காட்ட நினைக்கிறாங்க. அந்த மனநிலைய மாறணும்னு ரிக்வெஸ்ட் பண்ணியிருக்காரு. தென் முக்கியமா மீடியா பீப்பிள்ஸுக்கு நீங்க எந்த ஒரு விஷயத்த எக்ஸாஜரேட் பண்ணி காட்டாதீங்க. ஒரு படத்த ப்ரமோட் பண்ணணுன்ற பேர்ல இவ்ளோ வசூலாச்சு, இப்படி ரசிகர்கள் ரியாக்ட் பண்றாங்க. அப்படின்ற மாரி அவங்க பண்ற அன்வான்டட் திங்ஸ நீங்க ப்ரொஜெக்ட் பண்ணி காட்டுறதுனால, சும்மா இருக்கவங்க அந்த மாரி ரியாக்ட் என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா, கிரிக்கெட் மேட்சஸ் கூட தான் நடக்குது. ஆனா அங்க எந்த ஒரு உயிரிழப்பும் ஏற்படுறதில்ல. ரசிகர்கள் அவங்களோட அன்ப அதிகமா காட்டுறதுல, அவங்களோட உயிர கூட துச்சமா எண்ணி இந்த மாரி செயல்ல ஈடுபடுறாங்க. ஸோ சினிமால மட்டும் இந்த மாரி நடக்குது எனக்கு ரொம்ப பெரிய வருத்தமா இருக்கு. ஸோ நீங்க உங்ககிட்ட இருந்து நாங்க அன்ப மட்டும் தான் எதிர்பார்க்குறோம் அப்படின்ற மாரி சொல்லியிருக்காரு. ஸோ நெக்ஸ்ட் வந்து இதுக்கு அவர் வந்துட்டு இந்த ஊடகங்களையும் பெருசா ஒரு ரிக்வெஸ்ட் பண்ணியிருக்காரு. எந்த விஷயத்தையும் எக்ஸாஜரேட் பண்ணி காட்டாதீங்க அப்படின்ற மாரி. படத்தோட ஃபர்ஸ்ட் டே ஷோ இந்த மாரி நடக்குது. செகண்ட் ஷோ இந்த மாரி நடந்திருக்கு. இவ்ளோ படம் வசூலாயிருக்கு. இந்த மாரிலாம் நீங்க போடுற ஒரு எக்ஸாஜரேட் பண்ணி போடுற விஷயத்தினால தான் ரசிகர்கள் என்ன பண்ணுறதுன்னு தெரியாம அவங்களோட அன்வான்டட் ரியாக்ஷன்ஸ்னால தான் இந்த உயிரிழப்பு நடக்குது அப்படின்ற மாரி சொல்லியிருக்காரு. இன்ஃபேக்ட் ரியலி ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் நினைக்கிறேன். பிகாஸ் ஏன்னா நிச்சயமா நான் இந்த கரூர் ஸ்டாம்பேட்ல என்னோட கருத்து என்ன அப்படின்னா, நம்ம நிறைய பேரை சொல்றோம். நம்ம ஆளும் கட்சிய, தென் காவல்துறைய ஒரு ஒரு சாரர் குற்றம் சாட்டிட்டு இருக்காங்க. தென் இந்த பிரச்சாரத்தை மேற்கொண்ட தாவேக தலைவர் விஜய் மேலேயும் ஒரு சில பேர் குற்றச்சாட்டு சொல்லிட்டு இருக்காங்க. 2 பேர் மேலே குற்றச்சாட்டு இருக்கா இல்லையான்றதை தாண்டி, ஆனா ஒருத்தர் மேல கண்டிப்பா குற்றச்சாட்டு இருக்கு. தன்னோட உயிரையும் துச்சமா நினைச்சு இத்தனை பேரை போய் கூட்டி நின்னாங்க இல்லையா, அவங்க மேல அந்த உயிரிழப்புக்கான முக்கியமான குற்றச்சாட்டு அவங்க மேல இருக்குன்னு நான் நம்புறேன். ஸோ ஸோ அஜித்குமார் பத்தி சொல்லணும் அப்படின்னா, அவர் இப்போ நெக்ஸ்ட் ஃபிலிம் அனௌன்ஸ்மெண்ட் எதுவும் பண்ணல. ஆக்சுவலா கார் ரேஸ்ல இருந்தாரு. தென் இப்போ 2, 3 கோயிலுக்கு போயிட்டு வந்தாரு. தென் இந்த பேட்டி குடுத்திருக்காரு. இன்ஃபாக்ட் இவர் ரொம்ப ரெஸ்பான்சிபிளா பேசியிருக்காரு அப்படின்னு நினைக்கிறேன் நான். ஏன்னா, யாராவது ஒருத்தர் சொல்லணும் இந்த விஷயத்த. அது அஜித்குமார் மாரி ஒரு பெரிய ஐகான் சொல்ல சொல்ல கன்ஃபார்ம் எல்லாருக்கும் இந்த இது கொஞ்சம் ரீச் ஆகும் அப்படின்னு நான் நம்புறேன். அண்ட் தென் அத அவர் சொன்னத நான் என்ன முக்கியமா எடுத்துக்கிறேன் அப்படின்னா, இந்த ஊடகங்களையும், பொதுமக்களையும் அவரு ஒரு வேண்டுகோள் விடுக்கிறாரு ஆக்சுவலா. இந்த மாரி இன்சிடென்ட்ஸ் இனிமேல் நடக்காம இருக்கணும் அப்படின்னா, அவங்களுடைய பங்கு ரொம்ப முக்கியமானதுன்றத ரொம்ப ஒரு கொஞ்சம் நெத்தி பொட்டுல அடிச்ச மாரி தான் சொல்லியிருக்காரு அப்படின்னு நான் நம்புறேன்.